நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். அதாவது தொழில் நிறுவனங்கள், அதாவது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், உங்கள் கடைகளாக இருக்கலாம், வியாபார ஸ்தாபனங்களாக இருக்கலாம், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் சொந்த நிறுவனங்களாக இருக்கலாம். வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வியாபாரம் சிறப்பாக நடந்திருக்கும். திடீர்னு பார்த்திங்கனாக்கா வியாபாரம் கம்மியாயிடும், பிஸ்னஸ் கம்மியாகிறது, அதோட கூட ஃபண்டு டிமாண்ட் ஏற்படுறது, நிறைய கடனில் போய் மாட்டிக்கிறது. தொழிலில் 3 விதமாக இது நடக்கும். என்னெல்லாம் நடக்கும்? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டவுன் ஆகும். அப்படி இல்லை பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது, நல்ல இன்கம் இருக்குது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் இடியாப்ப சிக்கல் மாதிரி எதை போய் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாது, சிக்கலை எப்படி முடிச்ச வைக்கிறதுன்னு தெரியாது. இடியாப்ப சிக்கல் மாதிரி முன்னான்னு எதையும் கடனை வாங்கி கடன் வளர்ந்து வட்டி வளர்ந்து கடனில் போய் மாட்டிக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஃபண்டு பணப்பற்றாக்குறை,
வியாபாரம் நல்லா இருக்குது சாமி, குறையே சொல்லக்கூடாது, கடவுள் நமக்கு தரார். வியாபாரம் நல்லா இருக்குது சாமி, வியாபாரம்லாம் குறையே கிடையாது. ஆனால் பாருங்கள், நமக்கு தான் பத்தலை அந்த மாதிரி. ஃபண்டு டிமாண்ட் ஏற்படலாம், அல்லது பிஸ்னஸ் அந்த தொழிலில் வந்து கம்மியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கடன் சுமை அதிகரித்திருக்கலாம். இந்த ரொம்ப ரொம்ப கடன் சுமை இருக்குன்னா அதுக்கு நம்ம தனியாகவே ஒரு இது போட்டிருக்கோம், பதிவுகள் போட்டிருக்கிறோம். அப்போ தொழிலில் வரக்கூடிய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறது? நிச்சயமாக அந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடம், இப்போ தொழில் நடக்கக்கூடிய இடம் சமீப காலத்தில் ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். வரக்கூடாதவங்க வந்து போயிருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் அந்த இடத்துல பூமி தோஷங்களாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம். மெயினாக இடதோஷங்கள், அதாவது ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருப்பாங்க, ப்ராடக்ட்லாம் ஆர்டர் வந்திருக்கும், ஆர்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்லாம் ஆகியிருக்கும், ஆனால் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க, டெலிவரி ஆகியிருக்காது. நான் சொன்னதுக்கப்புறம் அனுப்புங்க, நான் சொன்னதுக்கப்புறம் அனுப்புங்க அப்படின்வாங்க. சில இடங்களில் டெலிவரி ஆகிடும், அங்கே போய் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா பேமெண்ட் வராது. இதில் எது நடந்தாலும் அந்த தொழில் நிறுவனம் தான் பாதிக்கப்படும். பணம் மட்டும் உரிய நேரத்தில் வரலன்னா இவங்க தவிச்சு போயிடுவாங்க, சமாளிக்க முடியாது. எப்படி முடியும்? எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அங்கே இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், எப்படி முடியும்? வட்டி கட்டணும், ரெண்டாவது வாடகை கொடுக்கணும். அப்போது தொழில் கஷ்டமா, தொழிலில் சிக்கலா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மண், எந்த கடையோ எந்த நிறுவனமோ எந்த ஆஃபீஸோ அந்த இடத்தில் இடதோஷம் இருக்குன்னு அர்த்தம். இடதோஷம்னா அது வாஸ்து தோஷமாக இருக்கலாம். சமீப காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு ரேக் அடுக்கி வச்சுருக்கலாம், சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உள்ளே செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதோட கூட அந்த இடத்துல அசுபமான வார்த்தைகள், நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடணும், வேறு இடத்துக்கு போயிடலாம், இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம், இந்த இடத்துல வச்சுக்கக்கூடாது, நாமளே அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிப்பது, இதெல்லாம் அடையாளம், சிம்டம்ஸ்னு பேர், சகுனங்கள்னு பேர். அப்போ ஒரு இடம் தோஷப்பட்டதுன்னா நம்ம வார்த்தையில், நம்ம வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அப்படி இல்லாட்டி அந்த வார்த்தைகள் நம்ம காதார நம்ம கேட்போம். யாராவது சொல்லுவாங்க, இது இங்கேருந்து எடுத்துடலாம் சார், இதை எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு போயிடலாம், இங்கேருந்து காலி பண்ணிடலாம், இந்த வார்த்தையெல்லாம் அங்கே காதில் விழும். காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்டாலும் அங்கே தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தொழில் நல்லபடியாக நடக்கணும். சரிங்க சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இடதோஷங்கிறீங்க, இதை நாம் எப்படி செய்வது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு. இந்த இடதோஷம் நிவர்த்தி அப்படின்னு அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. நிறைய இடங்களில் நிறுவனங்களில் நம்ம அதை செஞ்சு ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் கூட, ஜூஸ் ஃபேக்ட்ரி, வாட்டர் கம்பெனி, இன்னும் இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, டை போன்ற கம்பெனிகள் கோயம்புத்தூர் சைடில் நிறைய, திருப்பூர் போன்ற சைடில் மில்லுங்க நிறைய பேருக்கு, மால் சென்டரில் கூட நம்ம அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு அந்த தொழில் வந்து நல்லபடியாக நிவர்த்தி ஆகிருக்கு. அப்போ தொழில் நிறுவனங்கள், கம்பெனி, ஃபேக்ட்ரிஸு, அதே போல் வீடு, ஒரு சில இடங்களில் வீடுகள் கூட சரியில்லாமல் இருக்கும், குடியிருக்கிற வீடு, குடியிருக்கிற இடம், ஆஃபீஸு. அப்போ தொழிலில் உங்களுக்கு நஷ்டமாக, தொழிலில் பயமாக இருக்கா, தொழிலில் ஃபண்டு டிமாண்டா, தொழில் பிரச்சனையா, நிச்சயமாக நீங்கள் இந்த இடதோஷ நிவர்த்தியை செய்து பாருங்கள். கைமேல் பலன் கிடைக்கும், நல்லதே நடக்கும், உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். எப்பேற்பட்ட சிக்கலில் இருந்தவங்களாம் கூட நாளைக்கு காலையில் எனக்கு 40 கோடி வேணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிக்கலெல்லாம் கூட இந்த இடதோஷ நிவர்த்தி கை கொடுத்துருக்கு, நல்ல பரிகாரமாக அமையும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும்.
இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களே ஆனால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.